ஆண்டவரே என் அடைக்கலம், அவரே என் பேலனுமா, ஆனுகூலமான துணையுமா. அல்லேலூயா அல்லேலூயா. சேனைகள் கர்த்தர் நம்மோடு, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நான் பயப்படேன் என்றுமே, மலைகள் விலகி போனாலும், சமுத்திரத்தில் சாய்ந்தாலும், பூமி நிலை மாறினாலுமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 33 முதல் 36 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 33வது சங்கீதத்திலே, நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லி ஒரு துதியானது இந்த சங்கீதத்திலே ஏறெடுக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை. துதிக்கு பாத்திரர் அவர். ஆம், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். துதியினால் எரிக்கோ கோட்டையும் விழுந்து போகும்படியாக தடைகளை நீக்க வல்லவர். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், துதித்து பாடும்போதே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அதிரும்படியாக அவர் தாமே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அதே வேளையில் துதிக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய காத்திருத்தல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவருக்கு பிள்ளைகளுக்கு காத்திருக்கிற, அவருக்கு ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், தங்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறும் அளவுக்கும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள். காத்திருப்புதல் இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பியது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆம், கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரர் முடிக்கிறார். 34வது சங்கீதத்திலே, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவர்கள் துரத்தி விடப்படுகையிலே தாடின சங்கீதம். அபிமெலேக்கு பெலிஸ்தியரின் ராஜா. அந்த ராஜாவின் கையிலே சிக்கி கொண்டதான தாவீது சவுலுக்கு பயந்து அங்கே அபிமெலேக்கின் கையில் சிக்கி கொண்டதான தாவீது ஆண்டவர் கிருபையினாலே விடுவிக்கப்படுகிறார், தப்புவிக்கப்படுகிறார். ஆம், ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். சிங்க குகையிலும் அவர் தானியேலை தப்புவிக்க போதுமான, அக்னி ஜுவாலையிலும் அவர் தாமே தன் தாசர்களை தப்புவிக்க போதுமானவர். அவர் நானே தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று நடத்துகிறவர். ஆம், அந்த தப்புவிக்கிற தேவனை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி சங்கீதக்காரருடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், பயந்த நேரங்களெல்லாம் கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாய் ஆண்டவருக்கு பயந்து
ஆண்டோடைய சமூகத்தை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் தன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கலாம், ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. ஆம், ஆண்டவரே தம்மை தப்புவிக்க வல்லவர். நம்மை ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க போதுமானவர். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. 35வது சங்கீதத்திலே கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடைய வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணியவர்களோடு யுத்தம் பண்ணும். ஆம், ஒரு யுத்த சங்கீதம். யுத்தத்துக்காக கர்த்தர் பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருவார். இப்பொழுது நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு வானலோகத்தில் செய்கிற பொல்லாத சேனைகளோடு யுத்தம் உண்டு என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. ஆம், அவர்தாமே தம் பிள்ளைகளை சர்வாயுத வர்க்கத்தை தரிப்பித்து யுத்தத்தில் பயன்படுத்தி யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தரே யுத்தத்தை நடத்தி தன் பிள்ளைகளுக்காக வெற்றி சிறக்கிற தேவன். பிள்ளைகளுக்காக யெகோவா நிஸ்ஸி, அவர்தாமே ஜெயபலனாய் இருக்கிறவர். கர்த்தர் மகிமையும் நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து கொண்டு எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்று சொல்லி அந்த யுத்த நேரத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை குறித்து பார்க்க, அந்த யுத்தம் கரடி மூலமாக, சிங்கம் மூலமாக, கோலியாத் மூலமாக, பெலிஸ்தியர் மூலமாக, தன் சொந்த மாமனாகிய சவுல் மூலமாக, தன் சொந்த குமாரனாகிய அப்சலோம் மூலமாக எப்படி வந்தாலும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுத்த தேவன், தாவீதோடு இருந்த தேவன், நமக்கும் அவர் ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவனுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்க போதுமானவர். ஆம், அவர்தாமே நம்மை தப்புவிப்பார், தாங்குவார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். யாது அவர போராட்ட சூழ்நிலையிலே அவரை பற்றி கொள்வோம். அவர்தாமே மகிமையான காரியங்களை 36வது சங்கீதத்திலும் துரோகம் நமக்கு இழைக்கப்படுகிற வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது துன்மார்க்கருடைய துரோக பேச்சுக்கு நம்ம அவர் தாமே விலக்கி காத்து கொள்கிறவர். அவருடைய ஆண்டோடைய நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் நியாயங்கள் ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனே, நம்முடைய கிருபை எவ்வளவு பெரிது. அவன் 36 நாள் சட்டங்களிலே வந்து அடைகிறார்கள். அந்த கிருபை பற்றி கொள்வோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.